எஸ் மேம். இத தூக்கி குப்பை தொட்டியில போடு. காஸ்டியூமர்ஸ் மேம், அளவெல்லாம் நீங்க இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம். யூ மே கோ. ஓகே மேம். வா. குடிக்கிற சிகரெட்ல வரப்போற பொண்ணு பேரை எழுதி பிடிக்கிறாருன்னா அந்த பொண்ணு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஏய், ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மகனா நீ? சீ! இந்த ஆதித்யாவோட தம்பியா நீ? உன்னை எல்லா நாட்டிலையும் படிக்க வச்சேன். எதையும் நீ ஒழுங்கா செய்யல. ஆனா இவன் என்ன பேர் எடுத்திருக்கான் தெரியுமா? தெரியுமா உனக்கு? இவன் ஸ்கூல் பிரின்சிபால். எங்க ஸ்கூல் டிசிப்ளின் மாடலே உங்க ஆதித்யா தான் சொல்லி எனக்கு போன் பண்ணாரு. அருண், கெட்டவன்னு பேர் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. இப்படி சொடுக்கு போடுற நேரத்துல எடுத்துடலாம். ஆனா அது பரம்பரை பேரையும் சேர்த்து கெடுத்துரும். ஆதித்யா, என்னப்பா இது? இப்படி வெக்கம் மானம் எதுவும் இல்லாம எப்படிடா இவன் எப்படி ஆனா? ஒரு லட்சியமும் இல்லாம இப்படி வளர்ந்துட்டானா? இல்ல நான் தான் அப்படி வளர்த்துட்டேனா? இத பாரு அருண், நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தம் இந்த கல்யாணம். நீ கண்ட பொண்ணுங்களோட சுத்தி இருக்க, பழகி இருக்க. ஆனா நான் சொல்ற பொண்ண முழு மனசோட நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஆதித்யா, இவன் ரெடி ஆகணும். அது உன் பொறுப்பு. சரிம்மா. தம்பி, என்னடா இதெல்லாம்? அவன் இந்த வீட்டுல பிறக்கலையான்னு வருத்தப்படுறான். நீ என்னடா? தம்பிக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது. எடுப்பாரம் குடுப்பாரம் இருந்தா குழந்தை இன்னும் கொஞ்சம் ஏங்கி ஏங்கி அழுமா அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லுவாங்க. ஆமா, கேப் கிடைச்சா மத்தெல்லாம் தவில எல்லாத்தையும் அடி போடி. அட நீங்க எங்க இப்படி பேசுறீங்க? பிள்ளைங்களுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? சித்தப்பா, சித்தி உள்ள கூட்டு போங்க. வா. எப்படியோ கெட்டு ஒழுங்க. சாரி ப்ரோ. டேய் போதுண்டா. இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சிட்டே இருக்க பாரு. அந்த கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா கூட உனக்கு பாவ மன்னிப்பு தரமாட்டாரு. ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் போதும். நீ செஞ்ச பல தப்புல இருந்து ஏன் உன்னை காப்பாத்தணும்னு இப்பதான்டா யோசிக்கிறேன். அம்மா சொன்னதுதான் கரெக்ட். இந்த கல்யாணம் தான் உனக்கு சொல்யூஷன். பாப்போலாம். எங்க என்கேஜ்மெண்ட் வருதுல, மாப்பிள்ளை கோட் தைக்கணும். அளவு கொடுத்துட்டு வரலாம். வா. சாமி, என்ன பாட்டமா? ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுமா, என்ன விஷயம்? நம்ம சுந்தரம் பொண்ணு பார்வதி இருக்கால, இன்னிலிருந்து சமையல் வேலைக்கு வரப்போறா. அவ நல்ல பேர் எடுக்கணும். அவளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. பெரிய மனசு பண்ணி அவ வேலைக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்றீங்களா சாமி? பேஷா பாத்துடலாமே. நல்ல நேரம். அன்னபூர்ணியா அமோகமா இருப்பா. ரொம்ப நன்றி சாமி. இந்த ஜலத்தை எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு வந்துரும். சரிங்க சாமி.
ஐயர்கிட்ட பேசுறத கேட்டிருப்பாங்களா? பட்டம்மா, அ- அம்மா, ரொம்ப அவசரமா போகணுமோ? ஆமாம்மா, நிறைய வேலை இருக்கு. இருக்கட்டும் பட்டம்மா. என்கிட்ட 2 நிமிஷம் நின்னு பேசிட்டு போனா உன் கிரேடு ஒன்னும் குறைஞ்சிராது, அடுப்படியில எதுவும் தீஞ்சிராது. இல்ல, பூஜைக்கு நேரமாச்சு, அதுதான். ஏய், மரியாதையா நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு, இல்ல உன் பல்லு பகடெல்லாம் பறந்துரும். சொல்லு. அந்த ஜோசியர்கிட்ட என்ன கேட்ட? அது அது வந்து இங்க பாரு, எனக்குள்ளேயும் ஒரு அகிலாண்டேஸ்வரி தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை தேவையில்லாம விஸ்வரூபம் எடுக்க வச்சிராத, அப்புறம் தாங்க மாட்டேன். மரியாதையா சொல்லு, அவன்கிட்ட என்ன கேட்ட? சொல்றேம்மா, சொல்றேன். பார்வதி இன்னைக்கு தான் வேலைக்கு வரா, அதுதான் நல்ல நேரம் கேட்டு. அடடடடட. ஓ, அந்த மகாராணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்க. ஆமா, அப்படியே இந்த மேளதாளம் பக்கவாத்தியம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டியா? அந்த ஆதித்யா கேட்டான்னு அவங்களும் அவளை வேலைக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டதுல இருந்து நான் காட்டு தீயா எரியிறேன். நீ அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நல்ல நேரம் பாக்குறியா? உன்னை ஓங்கி அரைஞ்சேன்னு வையு. ஒரு வாரத்துக்கு கழுத்து சுளுக்கிக்கும். என் சாப்பாட்டுல உப்பள்ளி போட்டு என்ன அவமானப்படுத்தின அந்த பார்வதி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அடுப்பேத்திருவாளா? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? பாவமா அந்த பொண்ணு. இனிமே எந்த தப்பு செய்யாம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, அவளை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. என்ன எனக்கே வாக்கு கொடுக்குறியா? இங்க பாரு, இந்த வீட்ல யார் அந்த பார்வதியை மன்னிச்சாலும் சரி, நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பள்ளி போட்டால, அவ வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடாம விட மாட்டேன். என்ன மீறி அவ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வர்றான்னு நான் பாக்குறேன். காலுக்கு மஞ்சள் பூசணுமா? போய் மஞ்சள் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. கணேசா, கண்ணாடி அங்க வச்சுட்டு அந்த மஞ்சள் எடு. அக்கா, எதுக்குக்கா இவ்வளவு மஞ்சள்? டேய், கோவிலுக்குலாம் பூஜைக்கு போகும்போது பொம்பளைங்க கால்ல மஞ்சள் தடவிட்டு தான் போகணும்டா. சரி, உன் காலை காட்டு, நான் மஞ்சள் பூசி விடுறேன். இந்த வேலைய ஆம்பளைங்க செய்யக்கூடாது. என் தங்கச்சியோ இல்ல அக்காவோ இல்ல வேற சொந்தக்கார லேடிஸ் தான் இதை செய்யணும். ஏய் அம்மா, இங்க வா. வாடி. என்ன அது? அம்மாக்கு மஞ்சள் பூசணும். மஞ்சள். சரி கொடு. நீங்களா? ஏ, எங்க அக்காக்கு நான் பூசக்கூடாதா? கொடுடி. சரிம்மா. மாம்பழத்தை கல்லு வச்சு பழுக்க வைக்கிற மாதிரி அகிலாண்டத்துக்கு மஞ்சளை பூசி மனசை மாத்தி பார்வதிய வேலைக்கு வரவிடாம தடுக்கணும். வனஜா, நீ நடத்து. அக்கா, மஞ்சள் ரெடி. எங்க மீனா? நான் தாக்கா நான் கொண்டு போறேன்னு சொன்னேன். மாமா கஷ்டப்பட்டு மறுபிரிவு எடுத்து வந்ததுக்காக நீங்க சுமங்கலி பூஜை பண்றீங்க. இதெல்லாம் சொந்தக்காரங்க கையால பண்றது நல்லது. ஓ, உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமா? சரி செய். அக்கா, நீ ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போற, ஆனா இன்னைக்கு பெரிய வீட்ல பூஜையாச்சே. ஏண்டா, பூஜை வச்சா நல்லது தானே?
பூஜை வச்சா நல்லதுதான்க்கா. ஆனா கறிமீன் சமைக்க மாட்டியே. அதனால என்ன, நாளைக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீ ராஜ்கிரண் மாதிரி நல்லா சாப்பிடு. நான் தான் வேலைக்கு போறேன்ல, இனி நீ நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். அக்கா, பார்வதி எப்படி சமையல் வேலைக்கு சேர்க்க முடிவு பண்ணீங்க? சரியா வரும்னு தோணுதா? சமையல் என்னவோ தோட்டத்தை கூட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி ஈஸி வேலை இல்லையே. கிச்சனுக்கு கண்டிப்பா ஆள் வேணும். பட்டமாக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. பார்வதி வேண்டான்னா நீ சமையல் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறியா? ஐயோ அக்கா, அதெல்லாம் சரியா வராது. எனக்கு அந்த அளவுக்கு கைப்பக்குவம் கிடையாது. ஏதாவது உப்பு உரப்பு அப்படி இப்படின்னு அதிகமாயி கம்மி ஆயிடுச்சுன்னா பம்பா போயிடும்ல. இருந்தாலும் கிச்சன் வேலைக்கு பார்வதியே வேணும்னு கட்டாயமா என்ன? இல்ல. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே கேட்காத ஆதித்யா பார்வதிக்கு வேலை கொடுமான்னு கேட்டானே, அவனுக்காக நான் எதையும் செய்வேன். பார்வதி அவாய்ட் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணு, அவ சமைச்சத சாப்பிடக்கூடாதுன்னு நீ நினைச்சா உனக்கு நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ. எப்படி வசதி? அங்க எல்லா வசதியும் இருக்குடா. இனி நீ நினைச்சத சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டுட்டு ரொம்ப குண்டாயிடாத. அப்புறம் உன் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஓட்டப்பந்தய வச்சாங்கன்னா உன்னால ஓட முடியாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நல்லா சாப்பாட்டு போட்டியில மட்டும்தான் கலந்துப்பேன். என்னால எவனும் ஜெயிக்க முடியாது. அம்மா, தங்கம் வரும்னு பார்த்தா தாழ் வருது, அதுவும் கத்தையா வரும்னு பார்த்தா ஒத்தையா வருது. இந்தா மஞ்சள் பூசினதுக்கு காணிக்க. அப்புறம் சுமங்கலி பூஜை பண்றவ காலுக்கு மஞ்சள் பூசினா செஞ்ச பாவெல்லாம் தீரும்னு ஐதீகம். இனிமேலாவது அப்படி எதுவும் யோசிக்காமலும் செய்யாமலும் இரு. ஐயோ அக்கா, நான் எப்பவுமே அப்படிலாம் யோசிக்கிறது இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டுறதே வேலையா போச்சு. கொடுத்தது 501, அட்வைஸ் 1008. உன்னையெல்லாம் இருக்கு ஒரு நாள். ஆட்டாம போடிடா. எம்புட்டு நேரம் என்ன கை வலிக்குதா? பின்ன கை வலிக்காதாமா? நான் குடிக்க போனப்ப கண்ணாடி அவன் கையில கொடுத்தேன். நான் ரெடியாகியே வந்துட்டேன். ஆனா இன்னும் நீ டேய் வைடா. பரவாயில்ல விடுப்பா. அக்கா முதல் நாள் வேலைக்கு சேர போது, பெரிய வீட்டுல பூஜை, அக்கா வேற பாயசம் செம்மையா செய்யும். நான் கண்ணாடி பிடிச்சா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் கிடைக்கும்ல. அடே அட பாவி. அப்போ நான் முதல் நாள் வேலைக்கு போறேங்கிறதுக்காக நீ கண்ணாடி பிடிக்கல, பாயசத்துக்காக கண்ணாடி பிடிக்கிற. தின்னி பண்டாரம். பின்ன உனக்கு தர மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன், அகிலம்மா விஜயான்னு உடனே மேடம்னு சொல்றாங்க பாரு, அந்த பிஏ. அந்த வேலை கிடைச்சா கூட கண்ணாடி பிடிக்க மாட்டா இந்த கணேசன். மறக்காதுக்கா, அந்த பிஏ படிச்சிருக்கலாம், அகிலம்மா பக்கத்துலயே நிக்கலாம். ஆனா உன்ன மாதிரி உளுந்த வடைய மொறு மொறுன்னு போட தெரியுமா? கணேசா, உங்க அக்காவுக்கு உங்க அம்மா கை பக்குவம். அக்கா, பாயசத்துல முந்திரி பருப்பு போட மறந்துடாத. எக்ஸ்ட்ரா கூட போடு, நல்லாதான் இருக்கும். அம்மா, நீ சொல்லி கொடுத்த சமையல்ல இந்த பார்வதி சம்பாதிக்க போறேன். நீ அப்பா கிட்ட சொன்னல என் பொண்ண பெரிய இடத்துல வாழ வைங்கன்னு, அதே மாதிரி பெரிய வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் வயிறார சமைக்க போறேம்மா. அம்மா, அங்க அடுப்படை எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயா, நம்ம வீடு மாதிரி விறகு இந்த ஊதாங்குழல்லாம் எதுவுமே கிடையாது. பெரிய கேஸ் அடுப்பு. டக்குன்னு திறகுனா குப்புன்னு தீ வந்துரும். அம்மா பார்வதி, நேரமாச்சு போகலாமாமா? இருங்கப்பா, நைட்டு பேசுறமா உன்கிட்ட. பார்வதி, அப்பா,
அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ இப்பதான் அடுப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்க. அந்த அடுப்படியில இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சரிடா, நீ வாமா போலாம். ம். இருங்கப்பா, 10:05க்கு தான் நல்ல நேரம்னு பட்டமாக்கா சொல்லிருக்காங்க. ஓஹோ, கால்ல வேற மஞ்சள் பூசிருக்கேன், காயணும்ல. மஞ்சளா? ம். இது எதுக்குமா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதல் தடவை சாமிக்கு புளியோதரை சமைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. நான் எப்பவும் போல அடுப்பு கிட்ட போயிட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, அடியே திருவிழாக்கு காப்பு கட்டி சாமிக்கு செய்யற முதல் படையல் பொம்பளைங்க கால்ல மஞ்சள் பூசி பக்தியோட தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. அகிலாண்டம்மா வீட்டுக்கு நான் சமையல் வேலைக்கு போறேன். அன்னபூர்ணி கோவிலுக்கே சமைக்கிற மாதிரி. மஞ்சள் பூசிட்டு போக வேணாமாப்பா? அம்மா பார்வதி, உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, என் பொண்ணை கட்டிக்க போறவ புண்ணிய பண்ணிருப்பான்னு. என் தங்கம். தேங்க்ஸ்மா. இனி அவள் வாழ்க்கையும் அவள் என் வாக்கு கொடுக்குற மரியாதையும் அவள் நடந்துக்கிறதுல தான் இருக்கு. தப்பு எதுவும் நடக்கக்கூடாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன கொஞ்சம் துருன்னு இருப்பா, நாம தான் ட்ரெயின் பண்ணோம். ப்ரோ பிஸியா இருக்கீங்களா? இல்ல, உள்ளவா. ப்ரோ நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா என்ன? ஒரே தடபடலா இருக்கு. டேய், சுமங்கலி பூஜைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓ. டே அருண், உனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம்னா இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருந்த மாதிரி டைம் பாஸ் கிடையாது. சோஷியல் ஸ்டேட்டஸ். உன்னை எல்லாரும் பெரிய மனுஷனா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீ ரெடி ஆகணும். ட்ரை பண்றேன் ப்ரோ. ஆமா, ஐஷு ஃபேமிலி வராங்களா என்ன? கண்டிப்பாடா. அதுல என்ன டவுட்டு? அவகிட்ட ஃப்ரெண்டா பழகலான்னு இருக்கேன் ப்ரோ. தப்பு இல்லையே, கோ ஹெட். அதுக்கு தான் அவளுக்கு போய் ஒரு gift வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். யாரு நீ? ம். ஆதிக்கடவுர் தெரியுமா? ஆமா, நம்ம நேட்டிவ் பெரிய தெப்பக்குளம்லாம் இருக்குமே. அதே தான். அங்க வச்சு உனக்கு முன்னாடியே எனக்கு காது குத்திட்டாங்க. என்ன நீ gift வாங்க போறேன்னு சொல்லி எனக்கு காது குத்திட்டு எஸ்கேப் ஆகாத. இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரோஸாவது gift. ப்ரோ இது எப்படி ப்ரோ உன் ரூம்ல? டேய், உடனே உன்ன மாதிரி நினைக்காதடா. இது வேற மாதிரி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் அண்ட் டிவோஷனல் gift. சத்தியமா புரியல ப்ரோ. டேய், சுந்தரம் பொண்ணு பார்வதி இருக்கால, அவ கொடுத்தா. சூப்பர் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? இஃப் டோன்ட் மைண்ட், எனக்கு அந்த பூ கொடுத்த அப்படின்னா ஐஷுக்கிட்ட நான் கொடுத்து கடவுள் கொடுத்த பிரசாதம் டிவோஷனல் அப்படி இப்படின்னு சொல்லி ஐஷுக்கு நான் கொடுத்துறேன். டேய், சொல்றத கேளுடா. ப்ரோ எப்படியும் காஞ்சதுக்கு அப்புறம் நீ டஸ்ட்பின்ல போட போற, அதுக்கு நானா அதை எடுத்துட்டு போறேனே. ஓகே பாய். டேய், மெரசலாயிட்டேன் மொததபா பார்த்தேன் உன்ன பேஜராகி போய் நின்ன பெட்ரோல் ஊத்தாம பத்த வச்சியே மெரசலாயிட்டேன். மணியண்ணா, என்ன இங்க பார்வதி? வாங்கண்ணா. இதோ வரேன். என்னம்மா? அண்ணா, எனக்கும் பங்களால வேலை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு தான் முதல் நாள். அப்படியாம்மா? ம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குமா? வாமா. அப்பா, ஆ? இவர்தான் அன்னைக்கு செம்பருத்திக்கு சாணி கொண்டு வந்தப்ப உள்ள விட மாட்டேன்னாரு. ஓ சரி வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. குட், பர்ஃபெக்ட்லி டன். வாங்க. வாமா போலாம்.